ஹலோ ஐடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2025ஓட ரீடென்ஷன் அப்டேட் வந்து ஒரு 2 days முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அது பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே செம ஹாப்பி. ஏன்னா ஒரு 6 ரீடென்ஷன் வித் ஆர்டிஎம், அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் 3 பேரை ரீடைன் பண்ணிட்டு 3 பேரை ஆர்டிஎம் பண்ணலாம், இல்லை 4 பேரை ரீடைன் பண்ணிட்டு 2 பேரை ஆர்டிஎம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இதை பார்த்த உடனே ஃபேன்ஸ் நிறையா பேர் வந்து எப்பா வேற லெவல்பா, இந்த டீம்ல 6 பேர், இந்த டீம்ல இருந்து 6 பேர், இந்த டீம்ல இருந்து 6 பேர் அப்படிலாம் சொல்லிட்டு ஸ்பெகுலேஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 பேர் தாப்பா ரீடைன், ஆர்டிஎம்ஏ தேவையில்லை அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிசிஐ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இதுல வச்சிருக்காங்க. எல்லா டீம்னாலையும் 6 பேரை வந்து ரீடைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஒரு சில டீமை தவிர்த்து. ஏன் ப்ரோ அது எதுவும் ரூல் இருக்கா அப்படின்னா ரூல் கிடையாது. வேணும்னா 6 பேர் ரீடைன் பண்ணிக்கலாம். ஆனா என்ன மேட்ரு அப்படின்னா இந்த சேலரி பிரைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்கல்ல, அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ ரீடென்ஷன் 1க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 கோடி வந்து கொடுக்க போறாங்க, ரீடென்ஷன் 2க்கு வந்து 14 கோடி கொடுக்க போறாங்க, ரீடென்ஷன் 3க்கு வந்து 11 கோடி கொடுக்க போறாங்க, அகைன் ரீடென்ஷன் 4க்கு வந்து 18 கோடி, ரீடென்ஷன் 5க்கு வந்து 14 கோடி, ரீடென்ஷன் 6 இஃப் அந்த பிளேயர் அன்கேப்டு பிளேயரா இருந்தா 4 கோடி. ஓகேவா, என்ன மேட்ரு இதுல அப்படின்னா, இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீம் எடுத்துக்காங்களேன், சென்னை சூப்பர் கிங்ஸே எடுத்துக்காங்க. இப்போ 18 கோடி ஃபர்ஸ்ட் ரீடென்ஷனா ஜடேஜாவை பண்ணிடுவாங்க, 14 கோடி ரெண்டாவது ரீடென்ஷனா ருத்ராஜ் ஐக்வாட்டை பண்ணிடுவாங்க, மூணாவது ரீடென்ஷன் 11 கோடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14 பண்றாங்கன்னு வைங்க. அடுத்து 4வது ரீடென்ஷன் அப்படிங்கிறது வந்து 18 கோடி. என்னப்பா அது ஃபர்ஸ்ட் ரீடென்ஷன் காசு இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இப்போ யார் இங்க பண்ணலாம்னா அடுத்த ஆப்ஷனா சிவம் டூபே தான் இருக்காரு. இப்போ சிவம் டூபேவை 18 கோடிக்கு ரீடைன் பண்ணுவாங்களா, இல்ல ஆக்ஷன்ல விட்டு ஆர்டிஎம்ல எடுப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. எஸ், இதுதான் இங்க வச்சிருக்க ட்விஸ்ட். இந்த 4 and 5 ரீடென்ஷனோட அமௌண்ட் 18 கோடி and 14 கோடின்னு இருக்குல்ல, இது ஏன் தெரியுமா இவ்வளோ அதிகமாக வச்சிருக்காங்க? அதுக்கு ரீசனே நிறைய பிளேயர்ஸ் ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான். எஸ், ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வந்து நீங்க வந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா எல்லா டீமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி 18-14 கோடி கொடுத்து பேக் பண்ற மாதிரி பிளேயர்ஸ் அங்க ஒர்த்தா இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப மும்பை மாதிரி டீமுக்கெல்லாம் இது வேற கதை. இப்ப நீங்க மும்பை எடுத்துக்கங்க, 18 கோடிக்கு ஹர்திக் பாண்டியாவை பண்ணிடுவாங்க, 14 கோடிக்கு ஜஸ்பிரீத் பும்ராவை பண்ணிடுவாங்க, இல்ல அடுத்து வந்து 11 கோடிக்கு சூரியகுமார் யாதவ் பண்ணிடுவாங்க. திருப்பி 18 கோடி அப்படின்னு வர்றப்போ அவங்க டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு கொடுக்கலாம். அடுத்து ஒரு 14 கோடின்னு வரப்போ இஷான் கிஷனுக்கு கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஎம்லயோ இல்ல அன்கேப்டாவோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒரு 4 கோடிக்கு எடுத்துக்கலாம். இல்ல அவங்க அன்கேப்டு பிளேயரை யாருமே ரீடைன் பண்ணல அப்படிங்கிறப்போ ஸ்ட்ரெயிட்டா வந்து உள்ள வந்து திலக் வர்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎம் பண்ணிக்கலாம். திலக் வர்மா மேக்ஸிமம் இன்னும் ஒரு 7-8 கோடி போவார். ஓகே, மும்பை மாதிரி டீமுக்கு இது செமையான இது. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ். அவங்க ஆக்ஷனுக்குள்ள வந்தாலும் இவ்வளோ பிரைஸுக்கு ஒர்த்தா அவங்க போவாங்க. ஓகே, ஆனா இப்போ இந்த சென்னை மாதிரி, கொல்கத்தா மாதிரி, அதுக்கப்புறம் இன்னும் பஞ்சாப் மாதிரி இது மாதிரி டீமுக்கெல்லாம் இது இந்த 6 ரீடென்ஷன் அப்படிங்கிறது ஒத்து வரவே போறது இல்லை. ஆனா எல்லாருமே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 2 இல்ல 3 ரீடென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்து எல்லாரையும் ஆர்டிஎம் தான் பண்ண போறாங்க. ஆனா இங்க பிசிசிஐ இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருந்திருக்கணும். ரவிச்சந்திரன் அஸ்வின் ரொம்ப காலமா ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா ஆர்டிஎம்ங்கிறதே ஒரு அன்ஃபேர் தான். நீங்க உள்ள வந்து எப்படி ஆர்டிஎம்ல வந்து 2 டீம் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பானுங்க, அவனுங்க போட்டி போட்டு ஒரு அமௌண்ட்டுக்கு எடுப்பானுங்க, நீங்க ஈஸியா ஒரு கார்டை தூக்கி நாங்க ஆர்டிஎம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு போறது வந்து எந்த அளவுக்கு அந்த 2 டீமுக்கு நியாயங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இவ்வளோ பண்ண பிசிசிஐ ஆர்டிஎம்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்துருக்கணும். ஆனா அது இல்லை. ஓகே, என்னன்னா நீங்க உள்ள வந்து ஆக்ஷன் டைம்ல இப்ப நீங்க சிவம் டூபேவை ஆர்டிஎம் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அந்த இதுல போட்டி போடணும். போட்டி போடுங்க, போட்டி போட்டு உங்களால எவ்வளவு முடியுதோ வரைக்கும் போட்டி போடுங்க. இப்போ அதுக்கப்புறமா உங்களால முடியல அப்படின்னா நீங்க அப்ப ஆர்டிஎம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூல் வச்சிருந்துருக்கணும் பிசிசிஐ. அந்த ரூல் இல்லாததுனால இப்படி கொடுத்திருக்க இவ்வளவு டிஃபிகல்ட்டா கொடுத்திருக்க ஒரு சேலரி கேப்புமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா இதாகாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்க ஈஸியா எடுத்துக்கங்க, நாங்க நம்பர் 4 நம்பர் 5 வந்து ரீடைன் பண்ணலப்பா, சிஎஸ்கே சொல்றேன். இப்போ வந்து ஜட்டுவை நாங்க 18 கோடிக்கு பண்றோம், ருத்ராஜ் நாங்க 14 கோடிக்கு பண்றோம், அடுத்து 11 கோடிக்கு வந்து நாங்க 14 பண்ணிட்டு அன்கேப்டு பிளேயர் 4 கோடியா எம்எஸ் தோனியை பண்றோம். இப்போ இந்த 2 ஸ்லாட் இருக்கு, 18 கோடி 14 கோடி, இதுல நாங்க வந்து யாரையுமே பண்ணல. அதுக்கு பதிலா என்ன பண்றோம் அப்படின்னா சிவம் டூபேவையும்
ஆக்ஷனில் நாங்கள் ஆர்டிஎம்மில் எடுத்துக்கிறோன்ட்டு வர்றாங்கன்னு வைங்களேன். இப்போ அவங்க வந்து இப்போ 4 ரீடென்ஷன், இப்போ 2 ஆர்டிஎம் கையில் இருக்குது. சிவம் டுபே 18 கோடிலாம் போக மாட்டார். சிவம் டுபே எவ்வளோ போவார் மேக்ஸிமம் சொல்லுங்கள்? ஒரு 10 கோடினே வச்சுக்காங்களேன், இல்லை ஒரு 11 கோடினே வச்சுக்காங்களேன். ஈஸியாக ஆர்டிஎம் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கிட்ட எப்படி பார்த்தாலும் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா 7 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகிருக்கும். ஸோ 11 கோடியில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இன்னொன்று வந்து 14 கோடி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டெவான் கான்வேக்கோ ரச்சின் ரவீந்திராவையோ நீங்கள் ரீட்டைன் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா போயிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஆக்ஷனில் அவங்க ரொம்ப கம்மியாக ஒரு 6-7 கோடிக்கே மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஒரு 7 கோடிக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னாலும் இவங்ககிட்ட பாருங்களேன் 7 கோடி மிச்சமாகுது ரீட்டைன் பண்ற காசை விட. ஸோ இது வந்து ஒரு செமையான மேட்ரு பிசிசிஐ பண்ணது. ஆனால் அந்த ஆர்டிஎம் விஷயத்துலையும் கொஞ்சம் அவங்க தலையிட்டு இருந்திருக்கலாம். எந்த டீம் ஆர்டிஎம் பண்ணணும்னு ஆசைப்படுதோ அந்த டீம் போட்டி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக 6 ரீடென்ஷன் நிறைய டீம் பண்ணவே மாட்டாங்க, எக்ஸப்ட் மும்பை இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்ஹெச் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது, 6 ரீடென்ஷன் இல்லை 5 ரீடென்ஷன். ஏன்னா அவங்கள்ட்ட நல்ல சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ டிராவிஸ் ஹெட்லாம் உள்ள வர்றாருன்னா இப்போ இருக்கிற ஃபார்முக்கு அவர் பயங்கரமாக போயிடுவார். ஸோ நீங்கள் அவரை ஈஸியாக ஒரு 11 கோடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைன் பண்ணிட்டு போயிடலாம். அதே நேரத்தில் வந்து நம்மளோட அபிஷேக் சர்மா அவர் ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல அமௌண்ட் 14 கோடி கொடுத்துட்டு போயிடலாம். அடுத்து நம்மளோட லைக் கிளாசன் அவரும் நல்லா ஆடுறாரு, அவருக்கும் வந்து ஒரு 14 கோடி கொடுக்கறதுக்கு. இப்படி பண்ணிட்டு போயிடலாம் எஸ்ஆர்ஹெச். மற்ற டீம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சில டீம்ஸுக்கு அன்ஃபேரா இருந்தாலும் ஒரு சில ஐபிஎல் ரூல்ஸ் இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஐபிஎல்லா இருக்கும். நீங்க 10 வருஷத்துக்கு ஒரே டீமை வச்சு நகர்த்திட்டு நீங்க 3 கப் அடிச்சுட்டு போற கதையெல்லாம் இனிமேல் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், ஒரு நல்ல ரூல். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் இதை மாடிஃபை பண்ணி அந்த ஆர்டிஎம்ல ஏதாவது பண்ணி விட்டுருக்கலாம். பார்க்கலாம். எஸ், உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அனுதன் பா from this is VJ Mani. Love you all. Stay safe மக்களே. All stay safe.